லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பும் உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 985 ரூபாய் 28% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 41% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சுகள் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிட்றாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 638 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 577 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 237 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 517 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் இன்னும் கம்மியாகுதான்னு. எந்த ஒரு வழியிலும் இனிமேல் குவைத்துக்குள் போதைப் பொருள் வராது. வைத்தியர்கள் வரைக்கும் அதிரடி ஆட்டம். தயவு செய்து ரொம்ப கவனம். போதைப் பொருளில் சிக்கினால் மரண தண்டனை நிச்சயம். 200 தினார் காசு கொடுத்ததுக்கு 10 வருடம் ஜெயில் தண்டனையா? இதோ 382 பேர் பிடிபட போகிறீங்க. அக்காமா அடித்தவங்க. 3820 தினார் பறி போனது. ஜஹராவில் தீ விபத்து. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ அமெரிக்காவில் பூகம்பம் மறுபடியும் பல நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நில அதிர்வு. இந்த நில அதிர்வானது கிட்டத்தட்ட இந்த கரீபியன் கடற்பரப்பில் வந்த நிலப்பரப்பில் வந்த நில அதிர்வுக்கு பிறகு பல பகுதிகளில் நில அதிர்வினுடைய தாக்கம் ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சில முக்கியமான நாடுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் கரீபியன் தீவுகள், சிலி, அர்ஜென்டினா, பொலிவியா, ஈக்வடார், கொலம்பியா, வெனிசுலா, பிரேசில், பனாமா, குவாத்தமாலா, எல் சால்வாட்டர், நிகருவா, காஸ்ட்ரிக்கா, மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா, ஜப்பான், ரஷ்யா, வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து தீவு, மொரோக்கோ, அல்ஜீரியா, தூனிசியா, இத்தாலி, மால்டா, லிபியா, டிரைகனியன் கடல், ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு நில அதிர்வுகள் அல்லது பூகம்பங்களை தொடர்ந்தும் வரக்கூடிய எச்சரிக்கை இருப்பதாக புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சூழல் வரப்போகுதுன்னு தெரியல. இத்தியோப்பியா பக்கம் வரக்கூடிய பூகம்பம் அரபு நாடுகளையும் பாதிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். இதோ குவைத்துக்கு அதிகமான போதைப்பொருள் கடத்தல் கடல் மார்க்கமாக நடக்கின்றது. கடல் பாதுகாப்பு எல்லையை இன்னும் பாதுகாப்பு படுத்த தீவிர முயற்சிகள் நடந்து வருகின்றது. அதே போல் வைத்தியர்கள் யாராவது போதைப்பொருள் கொடுத்து சிக்கினாங்கன்னா லைஃப் காலி. அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம். போதைப்பொருள் பாவனையாளர்கள்
மதுபான வியாபாரிகள் அனைவருக்குமே மரண தண்டனை நிச்சயம். குவைத்துடைய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இனிமே மரண தண்டனை தான் பிடிபட்டால் கவனம். 3820 தினார், கிட்டத்தட்ட 4 டிரான்சாக்ஷன் மூலம் எப்பட்றா பணம் போகுது அப்படின்றதே தெரியாமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வருது. டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வருது. ஆனால் இவர் எந்த ஒரு அத்தாரிசேஷன் கொடுக்காமலே அக்கௌண்ட்லேருந்து பணம் திருடுபட்டு போயிருக்குது. வெளிநாட்டூர் ஒருவருக்கு நடந்த சம்பவம். உடனடியாக சைபர் கிரைம் இது சம்மந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. ஒரு காலத்தில் வந்து நம்ம என்னென்னா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசை போட்டு வச்சா தான் நிம்மதியாக இருக்கும், வீட்டில் வைக்க முடியாது, கையில் வச்சுருக்க முடியாது, திருட்டு பயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த காலம் போய் நம்மளுடைய பணத்தை நாம் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சோம்னா தான் திருட்டு பயம் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. தயவுசெய்து அக்கௌண்ட்டுகளில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, கார்டு மூலம் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். எந்த நேரத்தில் வந்து எப்படி ஆட்டையை போடுவாங்கன்றது நோ ஐடியா. இதோ பணத்துக்கு ஈடாக வேலையாட்கள் சேர்ப்பு மையம், அதே போல் பல தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி பணத்துக்கு ஈடாக அக்காமா அடித்து கொடுத்த நபர்கள், கிட்டத்தட்ட 1000 தினார்லேருந்து 800 தினார் வரைக்கும் காசு வாங்கி அக்காமா அடித்து கொடுத்த நபர்கள் கிட்டத்தட்ட 382 பேருக்கு இவங்க அக்காமா அடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இவங்களை பிடிச்சிட்டாங்க. அடுத்தது யாரெல்லாம் அக்காமா அடிச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தேடி களை எடுக்கப் போவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசு கொடுத்து அக்காமா அடிக்கிறதுன்றது இனி வரும் காலம் நீங்களே உங்கள் காலுக்கடியிலேயே குழியை தோண்டி அதில் நீங்களே விழுகிற மாதிரி தான். குவைத்தில் காசு கொடுத்து அக்காமா அடிக்காதீங்க, காசு கொடுத்து அட்ரஸ் எடுக்காதீங்க, தயவு செய்து கவனம். மக்களை நம்மளால் முடிந்தது இந்த மாதிரியான செய்திகளை உங்களிடம் சுட சுட கொண்டு வந்து கொடுத்து அவேர்னஸ் பண்ணக்கூடியது. இதற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. காசு கொடுத்து அக்காமா அடிச்சிங்கன்னா உங்கள் கஃபீல் பிடிப்பட்டாருன்னா அடுத்த கட்டம் நீங்கள் எப்படியுமே பிடிப்படுவீங்க. அதே மாதிரி தான் இந்த 382 பேருமே வந்து இப்போ மாட்ட போகிறாங்க. அட பாவி, 200 தினார் கொடுத்ததுக்காக 10 வருஷம் ஜெயிலா, என்னடா இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார தகுதி சான்றிதழ் மற்றும் எய்ட்ஸ் மற்றும் ஹெபடைட்டிஸ் சோதனைகளை போலியாக தயாரிப்பதற்காக ஊழியர்களுக்கு, மருத்துவ சான்றிதழ் ஊழியர்களுக்கு 200 தினார் லஞ்சம் கொடுத்ததற்காக ஒரு வெளிநாட்டவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே போல் சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கும் இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேர்களுக்கும் இதே தண்டனையை வழங்க உத்தரவிட்டுள்ளது. ஜஸ்ட் 200 தினார் கொடுத்து மெடிக்கலை ஃபேக்காக ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணின குற்றத்துக்காக 10 வருடம் சிறை தண்டனை. அதே ஊழியர்களுக்கும் வெளிநாட்டவருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த ஏஜெண்டுகளில் வரக்கூடியவங்க, ஒரு வேளை மெடிக்கல் ஏதாவது பிரச்சனை ஆகினா, மெடிக்கல் ஃபெயிலியர் ஆகினா சிலர் வந்து உள்ளுக்குள்ளால் பணம் கொடுத்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில ஏஜெண்டுகள். தொழிலாளர்களே ரொம்ப கவனம். கடைசியில் யார் பேரில் அந்த மெடிக்கல் வந்து ரிஜிஸ்டர் ஆகி இருக்குதோ அவங்கள தான் பிடிப்பாங்க. நீங்கள் அதனால் நாட்டிலேருந்து வரும்போதே உங்களுடைய மெடிக்கல் ஏதாவது கோளாறுகள் இருக்குதுன்னா நாட்டில் காசு கொடுத்து செஞ்சுட்டு வரதை தயவு செய்து தவிர்த்துருங்க. நீங்கள் நாட்டில் காசு கொடுத்து செஞ்சுட்டு வர மாதிரி இங்கேயும் வந்து அப்படி செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில் என்ன நடந்துச்சு? 10 வருஷம் ஜெயில் தண்டனை. தயவு செய்து கவனம். இதோ இறைச்சி கடைகளில் சோதனைகள், பல பழைய இறைச்சிகளுக்கு உடனடியாக சீல் வைப்பு. الهيئة العامة للغذاء والتغذية مراقب تفتيش محافظة العاصمة محمد الكنديري تم ضبط لحوم مجمدة هندي المنشأ يتم تسييحها. طبعا هذا لحم جاموس هندي المنشأ في حالة التسييح يتم تسييحه وذلك بقصد البيع بوصف أنه طازج. هني تم فرم اللحم ووضعه هني طبعا في أطباق ووضع عليه لحم غنم مفروم مجمد، وهو طبعا ليس غنم، لحم جاموس مجمد وليس مبرد. كذلك قام بوضع بلد المنشأ استرالي وهو لحم هندي المنشأ. هذه الملصقات تم ضبطها. طبعا هذا الرول اللي يستخدم يتم، هذه ماكينة طباعة التواريخ قام بوضعه بتاريخ 28/10، علما بأن تاريخ اليوم 27،
فقام بالتلاعب بالمواصفة بوضع تاريخ 28/10/2025 وانتهاء 2/11/2025. كذلك هني குவைத்துடைய தீயணைப்புத்துறை அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. மஹபூலா பகுதிகளில் இறங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜஹராவுலையும் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டதாக, வாகனம் ஒன்று தீ விபத்தில் கருகியதாக சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார். ரொம்ப நன்றி சகோதரர் நஜீம் சகோதரர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோ எவ்வளோ கொத்து கொத்தாக இறங்கியிருக்காங்க பாருங்கள். எங்கே இறங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மஹபூலா பகுதிகளில் தான். மஹபூலாவில் அப்பார்ட்மெண்ட்கள், கடைகள், குடோன்கள், ஸ்டோர்கள் ஒரு இடம் விடாமல் அத்தனை இடங்களையும் அலசி ஆராய்ஞ்சி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கே தீ தடுப்புக்கு எதிரான செயல்பாடுகள் நடக்குதோ அனைத்துமே அதிரடியாக இழுத்து மூடி சீல் வைக்கப்படுகின்றது மஹபூலா பகுதிகளில். சஃப்ரான் பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்ய சோமா ஜஹரா கத்தா 3 நசீமில் பாருங்கள், வண்டியோட நெருப்பு பிடிச்சி பாக்கிங்கில் இருந்தது. இந்த பத்திட்டிக்கிற கத்தா 3 ரோட்டு 11 அங்கே முதல் சமையல் வச்சு பசங்க ஜஹராவில் நசீமில் கட்டா 3 ரோட்டு 11 வண்டி வந்து நெருப்பு ரோட்டுக்கு முன்னுக்க இந்த வைரத்தில் வண்டி நூக்குறாங்க. சப்ராம் பிரதர் போடுற பாருங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும்
அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.